திருச்சபை ஒரு கல்விக்கூடமாக செயல்பட வேண்டியது இருக்கிறது. இப்படிப்பட்ட கல்வியை விசுவாசிகள் திருச்சபையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் ஆராய இருக்கிறோம். தேவனை பற்றி அறிவதுதான் அறிவு என்பதை மீண்டும் மீண்டுமாக நாம் படித்து வருகிறோம். அந்த அறிவை நமக்கு தேவனே தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு உதவி ஆசிரியர்களாக நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது. சிந்திக்க பழகுவது தான் கல்வியின் மிகவும் முக்கியமான பகுதி என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்பதை கற்றுக்கொள்வது தான் மெய்யான கல்வி. அந்த கல்வியை நாம் எப்படி பெற்று வருகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனுடைய தன்மையை புரிய வைப்பதற்கே திருச்சபை இருக்கிறது என்கிற ஒரு பார்வை திருச்சபை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை குறித்து தியானிப்பதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, தேவனுடைய ஞானம் அளவிட முடியாதது. நீர் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர். கட்டாயத்தினால் அல்ல, சரியான புரிந்து கொள்ளுதலின் விளைவாக உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். எங்களுடைய குறைபாடுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி அதற்கு மத்தியிலும் நீர் எங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜார்ஜியா மாநிலத்தில் கிராமப்புறத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதில் தம்பி படித்து பட்டம் பெற்று வெளி மாநிலத்திற்கு பெரிய வேலை செய்வதற்காக சென்று விட்டார். சிகாகோவில் அவர் வேலை செய்து வந்தார். மூத்தவர் தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியே செல்லவே இல்லை. கிராமத்திலே இருக்கக்கூடிய தங்களுடைய வயலிலே வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்தி வந்தார். அந்த சிகாகோவில் வேலை செய்த தம்பி ஒரு முறை ஜார்ஜியாவின் தலைநகராகிய அட்லாண்டாவில் ஒரு கூட்டத்திற்கு வர இருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் பேச இருப்பதனால அந்த கூட்டத்திற்கு வருமாறு தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். இதுவரை அவர் பட்டணத்திற்கு வந்தது இல்லை. ஆனாலும் தம்பி கூப்பிடுவதனால அண்ணன் அட்லாண்டாவிற்கு புறப்பட்டார். அங்கே பீச் ஸ்ட்ரீட் பிளாசா ஹோட்டலிலே அந்த கூட்டம் நடப்பதாக இருந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு காரை ஓட்டி அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார். அதுவரை அவர் நகரத்திற்கு வந்ததே இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நகரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில் காரை ஓட்டுவதும் கூட அவருக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஹோட்டலுக்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு அப்பாவும் மகனும் முதலாவதாக ஹோட்டலுக்குள்ளே நுழைந்தார்கள். அம்மா காரிலேயே காத்திருந்தார். ஹோட்டலுக்கு நுழைந்த போது அங்கே ஒரு வயதான பெண், ஒரு மூதாட்டி லிஃப்ட் கதவை திறந்து உள்ளே நுழைவதை இந்த அப்பா பார்த்தார். லிஃப்ட் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியாது. அவர் அதை பார்த்தது கிடையாது. அந்த மூதாட்டி நுழைந்து கொஞ்ச நேரத்தில் கதவு அடைத்து கொண்டது. அது என்ன என்று யோசித்து அவர் பார்த்து கொண்டே இருந்தார். மீண்டுமாக கதவு திறந்தது. உள்ளே இருந்து ஒரு அழகான இளம்பெண் வெளியே வந்தார். இவருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. ஒரு மூதாட்டி உள்ளே சென்று விட்டு வெளியே வரும்போது இளம் வயது பெண்ணாக வருகிறாள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நகரத்தில் நிகழுமா என்கிற எண்ணம் அவருக்கு உண்டாயிற்று. தன்னுடைய மகனை திரும்பி பார்த்தார். உடனே ஓடி போய் உன்னுடைய அம்மாவை அழைத்து வா, அம்மாவை இந்த அறைக்குள்ளாக போய்விட்டு வெளியே வர சொல்லுவோம் என்று சொன்னாராம். அம்மா உள்ளே சென்று வெளியே வந்தால் இளம்பெண்ணாக வந்து விடுவாள் என்று நினைத்தார் போலும். பல சமயங்களில் இது போன்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. ஒரு ஞானஸ்தான தொட்டியிலிருந்து வெளியே வரும்போது தீய குணங்கள் அனைத்தும் கழுவப்பட்டவராக சுத்தமானவராக வந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். இவர் நினைத்தது போல மூதாட்டி உள்ளே சென்று வெளியே வரும்போது இளம்பெண்ணாக வருவது போல தொட்டிக்குள் செல்லுகிற ஒரு பாவி வெளியே வரும்போது பாவமே இல்லாதவனாக வந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலுமாக மாறியதாக இருந்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். நாம் ஆலயத்திற்குள் போகிறோம், போய்விட்டு வெளியே வரும்போது இதுவரை நமக்கு இருந்த தீய குணங்கள் எல்லாம் நீங்கி மிகவும் நல்லவர்களாக வெளியே வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி இருப்பதில்லை. என்றுமே எங்குமே அப்படி நடப்பது இல்லை. ஆனால் மாற்றம் ஏற்பட வேண்டும்.
பெரிய அளவில் நாம் நினைப்பது போல மாற்றம் நிகழாவிட்டாலும் சிறிய மாற்றமாவது இருந்தாக வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே போய்விட்டு வெளியே வரும்போது அப்படியே வெளியே வந்தால் ஆலயத்திற்கு போனதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் போதனையின் தன்மை மாற வேண்டும், பாடம் சொல்லிக் கொடுக்கிறவருடைய தன்மை மாற வேண்டும், கேட்கிறவருடைய தன்மை மாற வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாம் இருந்தால் ஒருவேளை சிறிய மாற்றமாவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போதனையின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நாம் பார்ப்போம். கொள்கைகள் எவ்வளவுதான் முக்கியமானவைகளாக இருந்தாலும் வாழ வேண்டிய பிரகாரம் நாம் வாழாவிட்டால், ஒருவர் மேல் ஒருவர் வெறுப்புணர்வு கொண்டிருந்தால், நம்முடைய சமுதாய கலாச்சார பேதங்களை பின்பற்றி மற்றவர்களை தாழ்வாக நடத்தினால் நம்முடைய கொள்கைகளினால் என்ன நன்மை விளையப் போகிறது? பாடப்புத்தகம் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி இது. கொள்கைகளை நாம் அறிந்திருக்கலாம், அதை பற்றி தெளிவாக வசனங்களை நாம் சுட்டிக்காட்டுவதற்கு நமக்கு தெரிந்திருக்கலாம், வருடங்கள் நினைவிருக்கலாம், வசனங்கள் நினைவிருக்கலாம், அந்த செயல்களை செய்த ஆட்களை பற்றிய தகவல்கள் எல்லாம் நமக்கு இருக்கலாம், எப்போது யார் எப்படி செய்தார் என்பதையெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம். இதையெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் மற்றவர்களை பார்க்கிற பார்வை சரியில்லை என்றால், நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் இவர் இன்ன நிறத்தார், இவர் இன்ன மதத்தார், இவர் இன்ன இனத்தார், இவர் இன்ன மொழியார் என்று வித்தியாசம் பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களினால என்ன பயன் இருக்கிறது? மற்ற அநேகரைப் போல இல்லாமல் கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரே ஒரு ஆதி தகப்பனும் ஆதி தாயும் இருந்தார்கள் என்று சொல்கிறவர்கள், நமக்குள்ளாக படித்தவர் படிக்காதவர் என்ற வேறுபாடு இருக்கும் என்றால் நாம் எந்த அளவுக்கு இந்த தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள், ஆதாம் ஏவாளின் பேரப்பிள்ளைகள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் கொஞ்சமேனும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெறுப்புணர்வு இல்லாத, நம்முடைய சமுதாய கலாச்சார பேதங்களை பின்பற்றாத ஒரு போதனை நமக்கு வேண்டும். யூதர்களுக்கு சமாரியரை பிடிக்காது. அதற்கு காரணம் இருந்தது. யூதர்கள் இரண்டாவது ஆலயத்தை கட்டிய போது சமாரியர் முன் வந்து தாங்கள் உதவி செய்வதாக சொன்னார்கள். ஆனால் அவருடைய மனது சரியில்லை என்று யோசித்தவர்களாகிய இந்த யூதர்கள் உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். ஆலய கட்டுமானத்தை தடுப்பதற்கு எவ்வளவோ சமாரியர் முயன்றார்கள். ஆனால் யூதர்கள் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டார்கள். பின்னர் சமாரியர் கெரிசிம் மலையிலே தங்களுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு மக்கபேயர் அந்த ஆலயத்தை அழித்து விட்டார்கள். மக்கபேயர் என்பது யூதரிலே ஒரு குடும்பம். அதனால் சமாரியருக்கும் யூதருக்கும் பிடிக்காது. ஒரு முறை இயேசுவானவர் சீஷர்களும் சமாரிய கிராமம் ஒன்றின் வழியாக வந்தபோது அவர்கள் எருசலேமுக்கு போகிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டதினாலே அந்த சமாரியர் இயேசுவையும் சீடர்களையும் தங்களுடைய கிராமத்திற்குள் அனுமதிக்கவில்லை. அப்போது யோவானும் யாக்கோவும் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இந்த கிராமத்தை அழித்து விடுவோமா? அந்த அளவிற்கு சமாரியருக்கும் யூதருக்கும் வெறுப்பு இருந்தது. ஆனால் நல்ல போதகராகிய இயேசுவிடத்தில் அந்த வெறுப்பு இல்லவே இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமாரியரிலும் இயேசுவுக்கு விசுவாசிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேடுகிறவராகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதனால் ஒரு கதையை சொல்லும்போது அன்பை பற்றி, பிறனை பற்றி உதாரணம் சொல்ல வந்தபோது ஒரு உதாரணம் இவ்வாறு சொன்னார். ஒரு மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவனுடைய பணத்தை பறித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக போட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வருகிறான். அவன் இந்த காயப்பட்ட மனிதனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஆசாரியன் எனப்படுகிறவன் போதகர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஆலயத்திலே வேலை செய்கிறவர்கள். அதற்கு பிறகு லேவியன் ஒருவன் வருகிறான். லேவியன் எனப்படுகிறவன் சுயாதீன ஊழியர்கள். கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில், ஆலயத்திற்கு வெளியே ஆண்டவருக்காக வேலை செய்கிறவர்கள். லேவியனும் கண்டுகொள்ளவில்லை.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான். அவனுடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டான். அவனை தன் வாகனத்தின் மேலே ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு வந்தான். சத்திரத்தில் வைத்து அவனை பராமரித்தான். அடுத்த நாள் அவன் புறப்பட்ட போது கொஞ்சம் பணம் எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ அவனை கவனித்துக்கொள், நான் கொடுக்கிற பணத்துக்கு அதிகமாக ஒரு வேளை நீ செலவழிக்க நேரிட்டால் நான் திரும்பி வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான் என்று ஒரு கதை சொன்னார். போதகர்கள், விசுவாசிகள், அந்நியன் என்ற 3 பேரை இங்கே இயேசுவானவர் காட்டுகிறார். இந்த 3 பேரில் யாரை நல்லவனாக காட்டுகிறார்? ஒரு அந்நியனை. இந்த பார்வை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். நான் போதகர், நான் விசுவாசி, எங்களை போன்ற நல்லவர்கள் எவரும் இல்லை என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இராமல், அந்நியனும் நல்லவனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற பார்வை என்றைக்கு திருச்சபையில் இருக்கிறதோ அன்றைக்கு தான் திருச்சபை தேவனுடைய சபையாக செயல்படுகிறது என்று சொல்ல முடியும். ஆசாரியனும் லேவியனும் செய்யாத ஒரு நற்செயலை ஒரு சமாரியன் செய்தான். ஆலயத்திற்கு வருகிற மற்றவர்களை நாம் அவ்வாறு பார்ப்போமா? ஒரு நாள் ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அழுக்கு உடை அணிந்த ஒரு மனிதன் உள்ளே நுழைகிறான். அங்குமெங்கும் பார்க்கிறான், இடமில்லை. பெஞ்சுகளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஒதுங்கி இடம் தருவதற்கும் ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவனை பார்த்தால் இவனை நம் பக்கத்தில் உட்கார வைக்கவா என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டாயிற்று. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே நடந்து வந்த அந்த மனிதன் கடைசியில் உட்கார்வதற்கு யாரும் இடம் தராததினால தரையில் போதகருக்கு எதிராக உட்கார்ந்தார். போதகருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. கடைசி வரிசையில் இருந்த மூப்பர் எழுந்தார். அவர் கையில் ஒரு கோல் வைத்து கொண்டு நடப்பார். வயதானவர், திருச்சபையில் மிகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவர். அவர் புறப்பட்டு மெதுவாக முன்னோக்கி நடந்து வந்தார். கையில் ஒரு கோலோடு வருகிறார். நிச்சயம் அவனை அடித்து துரத்தப் போகிறார் என்று எல்லாருக்கும் புரிந்து கொண்டது. ஏனென்றால் அவர் எவ்வளவுக்கு கட்டுப்பாடாக கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் என்று எல்லோருக்கும் தெரியும். தரையில் உட்கார்ந்து இந்த மனிதன் பக்கத்திலே வந்தார். போதகருக்கு கூட கொஞ்சம் பயம்தான். அடித்து விட்டால் என்ன செய்வது? ஆனாலும் இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அழுக்கு உடையோடு வந்து ஆலயத்திற்குள்ளாக வந்து உட்காருவான் என்று போதகர் நினைத்து கொண்டிருந்தார். அந்த மனிதன் அருகே வந்த அந்த மூப்பர் தனது கையில் இருந்த கோலை தாங்கி பிடித்து கொண்டு தரையில் உட்கார்ந்தார். அந்த மனிதன் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஏன் நான் தனிமையாக அந்த இடத்துல தரையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக அவனோடு தரையில் உட்கார்ந்தார். போதற்கு அதிர்ச்சி. வாய் திறந்தார். இதை விட என்ன ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் இன்றைக்கு செய்துவிடப் போகிறேன் என்று சொன்னார். மற்றவர்களை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? நாம் விரும்புகிற பிரகாரமாக அவர்கள் உடை உடுத்தாமல் இருக்கலாம். நாம் விரும்புகிற பிரகாரமாக உணவு உண்ணாதவர்களாக இருக்கலாம். நாம் விரும்பாத பிரகாரமாக முகத்திலோ நெற்றியிலோ அவர்கள் தங்களுடைய மதத்தின் சின்னங்களை அணிந்திருக்கலாம். ஆனால் அவன் தேவசாயில் படைக்கப்பட்டவன் என்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? ஆம், நம் மத்தியில் மாத்திரமல்ல, எல்லார் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவன் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. அது உண்மை என்றால் நாம் பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறாரே என்கிற எண்ணம் தான் நமக்கு வர வேண்டுமே தவிர, அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், அவன் இன்ன இனத்தை சார்ந்தவன், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. முக்கியமாக ஆலயத்திற்குள்ளாக அது இருக்கவே இருக்கக்கூடாது. நாசரேத் ஜெபாலயத்தில் இயேசு பேசினதையும் அவர் சொன்ன சில சம்பவங்களை நாம் பார்த்தால் இது இன்னமும் தெளிவாக நமக்கு விளங்க முடியும். அவர் வளர்ந்த ஊர் அது. ஒரு நாள் அவர் அங்கே வந்தபோது வேதாகமம் வாசிக்கும்படியாக அவரிடத்தில் அழைப்பு கொடுக்கிறார்கள். ஏசாயாவிலிருந்து அவர் எடுத்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்மேலே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் இங்கே அறிவிக்கிறார்.
ஏழைகள் எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவில்லை, அதனால் தான் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் என்று யூதர்கள் நம்பினார்கள். எனவே ஏழைகளை அவர்கள் அருவருப்பாக பார்த்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைத்திருந்தது என்றால் இவர்கள் வசதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காததினால் தான் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். தேவனால் வெறுக்கப்படுகிற மனிதர்களை நாம் எப்படி நேசிக்க முடியும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். ஏசாயாவிலிருந்து இயேசு வாசித்தார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். வசனங்களை எல்லாம் வாசித்து விட்டு கடைசியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனங்களை வாசிக்க வேண்டும். இவையெல்லாம் உங்கள் கண்கள் முன்னராக இன்றைக்கு நிறைவேறுகிறது என்று சொன்னார். திருச்சபையின் நோக்கம் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதாகும். நம்மை விட வாழ்க்கையில் வசதி குறைந்தவர்கள், நமக்கு கிடைத்த சலுகைகள் பெறாதவர்கள், தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தை நாம் ஒதுக்கிவிட்டு நான் நல்லவனாக வாழ்வதற்கு தேவன் அவர்களை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார், எங்களுக்கு சமமானவர்களை அவர்களை மாற்றுவது தான் எங்களுடைய கடமை, எங்களுடைய வேலை, அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் என்று திருச்சபை வேலை செய்யும் என்றால் எப்படி இருக்கும்? அது செய்யவே இயேசு வந்தார். நம்முடைய போதனை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்பினார் என்று இயேசு சொன்னார். இருதயம் நறுங்குண்டவர்கள் என்பது மனவேதனையில் இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேதனையை நீக்குவது நம்முடைய போதனையின் நோக்கமாக இருக்க வேண்டும். வேதனையோடு வந்திருக்கிற அவர்களை இன்னமும் குத்தி வெந்த பொண்ணில் வேல் பாய்த்தது என்று சொல்வார்களே, அதுபோன்று வேதனைப்படுத்தி அனுப்புவது அல்ல நம்முடைய வேத பாடங்களும் பிரசங்கங்களும். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்றால் வேதனையோடு வருகிறவர்கள் வெளியே செல்லும்போது அந்த வேதனை நீங்கி எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னுடைய கவலைகளை அவர் போக்குவார் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் வெளியே செல்ல வேண்டும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்றும் இயேசு சொன்னார். பிரசித்தப்படுத்து என்கிற வார்த்தையை அர்த்தம் நற்செய்தி சொல்வதாகும். அப்படிப்பட்ட ஒரு கிரேக்க வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நற்செய்தி? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக வாழலாம். பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியாது. ஆனால் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் நீதியும் செய்யலாம், பாவமும் செய்யலாம். அதுதான் உண்மையான சுயாதீனம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பிரசித்தப்படுத்துவது, அறிவிப்பது நம்முடைய போதனைகளின் நோக்கமாக இருக்க வேண்டும். குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்த, மறுபடியும் அதே நற்செய்தி தான். குருடரான வழிகாட்டிகளே என்று இயேசு சொன்னார். அவர்களுக்கெல்லாம் கண் தெரியாமல் இருந்தது என்று சொல்ல முடியாது. கண் தெரியும், கண்கள் இருந்தும் குருடர்களாக இருந்தவர்கள். ஏன் அப்படி கண்கள் இருந்தும் குருடர்களாக அவர்கள் இருந்தார்கள்? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இருக்காதபடிக்கு பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அந்த குருட்டுத்தனத்திலிருந்து விடுதலை. சுவிசேஷம் உங்களுக்கு விடுதலை தருகிறது என்கிற ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அவருடைய உள்ளத்திற்குள்ளாக பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நம்முடைய போதனை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பினார் என்று சொன்னார். பலவிதமான பிரச்சனைகளால் அடிபட்டு கிடப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும். வந்தவர்களை இன்னும் அதிகமாக திட்டி, நீங்கள் நாசமாக போவீர்கள், நீங்கள் விளங்க மாட்டீர்கள், நீங்கள் உருப்பட மாட்டீர்கள் என்று சொல்வதற்கு அல்ல ஆலய ஆராதனை. உங்களுக்கு விடுதலை இருக்கிறது, நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை நம்புங்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறலாம், நீங்கள் வெற்றி அடையலாம் என்கிற ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்பும்போது அடுத்த 6 நாட்களும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கும்போது இயேசுவுக்கு உண்மையாக வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு அவர்களால் வாழ முடியும். திருச்சபை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்றும் இயேசு சொன்னார். இந்த அனுக்கிரக வருஷம் என்பது யூபிலி ஆண்டை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு 7வது ஆண்டும் ஓய்வு ஆண்டாக இருந்தது. 7வது ஓய்வு ஆண்டிற்கு பிறகு யூபிலி ஆண்டு வந்தது. அந்த யூபிலி ஆண்டு விடுதலை ஆண்டாக இருந்தது. அடிமைகளாக இருக்கிற யூதர்களுக்கு அன்றைக்கு விடுதலை.
தங்களுடைய நிலங்களை இழந்த யூதர்களுக்கு அந்த நிலங்கள் திரும்பவுமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் வருஷம். அந்த விடுதலை வருஷத்தின் சந்தோஷங்கள் நமக்கு உரியவைகளாக ஆகின்றன, கிறிஸ்து மூலமாக அது நமக்கு கிடைக்க இருக்கின்றன என்கிற நற்செய்தியை சொல்லுவது இயேசுவின் வேலையாக இருந்தது. நம்முடைய வேலையும் அதுவாகத்தான் இருக்க முடியும். அதை சொல்லிவிட்டு இயேசுவானவர் 2 சம்பவங்களை சொன்னார். அது நாசரேத்தூராருக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் உண்மைதானே. தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய வேலை என்று சொன்ன ஆண்டவர், அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட, நற்செய்தி சொல்லப்பட்ட, விடுதலை கிடைத்த ஒரு அனுபவத்தை அவர் இங்கே சொன்னார். எலியா காலத்திலே இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் எலியாவை ஆண்டவர் சீதோன் நாட்டில் இருந்த சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கிற ஒரு விதவையிடத்தில் அனுப்பினார் என்று இயேசு சொன்னார். அதாவது விசுவாசிகளெல்லாம் விட்டுவிட்டு வேறே மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக எலியாவை அனுப்பினார் என்று சொல்கிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்து மக்கள் மத்தியில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பினார் என்றால் கோயிலில் இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அவர் அங்கே சொல்கிறார். இஸ்ரவேலரில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனாலும் நாகமானிடத்தில் தான் ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். ஆம், தேவனை பற்றிய பார்வை இல்லாமல் இருந்த, மனக்குருடனாக இருந்த நாகமானுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தினார். உடலிலே வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஆம், இயேசுவானவர் என்ன செய்ய வந்தாரோ அதை நாம் செய்கிறோமா? இயேசு பார்த்தது போல நாம் நம்ம ஆலயத்திற்கு வருகிறவர்களை பார்ப்போமா? இவ்வாறு உலக மக்கள் யாவருக்கும் நன்மை செய்கிற இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. என தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகம் முழுவதற்கும் நாம் வெளிச்சம். ஏனென்றால் உலகம் முழுவதிலும் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் எவ்வாறு சுற்றிலும் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வெளிச்சமாக இருக்குமோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் வெளிச்சமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபை அப்படி இருக்க வேண்டும். விளக்கை கொளுத்தினால் அதை கட்டிலுக்கு கீழாக வைப்பார்களா அல்லது உயரமான ஒரு இடத்துல வைப்பார்களா? விளக்கு தண்டின் மேல் தான் வைப்பார்கள். அப்போதுதான் வெளிச்சம் கிடைக்க முடியும். நாம் விளக்காக இருந்தோம் என்றால் நிச்சயமாக உயரமான இடத்துல நம்மை வைப்பார். அப்போது நாம் செய்கிற கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். பிசாசானவன் நம்முடைய தேவனை இருளிலே வைத்திருக்கிறான். அவருக்கு உங்கள் மேல் அன்பு கிடையாது. பல சமயங்களில் அன்பு உண்டு என்று சொல்ல வைத்து அன்பு இல்லை என்று செயலிலே காட்ட வைப்பான். அவர் மிகவும் திறமைசார். அவருடைய பொய்களிலிருந்து பிதாவை சரியான வெளிச்சத்தில் காட்ட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறவர் இல்லை, நேரடியாக அவரிடத்தில் போகலாம். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையிலே தரகர்கள் எவரும் தேவையே இல்லை. ஆனால் இன்றைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே தரகர்களாக செயல்பட ஆசைப்படுகிறார்கள். தேவனை நேரடியாக மனிதர்கள் அண்டிவிடக்கூடாது என்பதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களிடத்தில் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, நாம் நேரடியாக தேவனிடத்தில் போகலாம் என்கிற செய்தியை நம்முடைய பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் திருச்சபையாக நாம் காட்டியாக வேண்டும். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார் என்கிற செய்தியை இந்த மக்களுக்கு நாம் காட்டியாக வேண்டும். யூதர் ரபி ஒருவர் பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். பாட புத்தகத்திலே இந்த சம்பவத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள்.
அப்போது ரபி தன்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்டார், மாணவர்களே, இரவு முடிந்து பகல் விடுகிற நேரம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது என்று கேட்டார். ஆளுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், ரபி, அத்திமரம் எது ஒலிவ மரம் எது என்ற அடையாளம் காண முடிகிற நேரம்தான் விடிந்த நேரம் என்று சொல்லலாம். லேசாக வெளிச்சம் இருக்கிறது, மரங்கள் தெரிகின்றன. கொஞ்சம் நேரம் கழித்து இது அத்திமரம் இது ஒலிவ மரம் என்று பிரித்து சொல்ல முடிகிறது. அந்த நேரம் விடுகிற நேரம் என்று ஒருவர் சொன்னார். இன்னொரு மாணவன் சொன்னான், வெள்ளாடு எது செம்மறியாடு எது என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கிற ஒரு நேரம்தான் விடிந்த நேரம் என்று அவன் சொன்னான். தூரத்தில் ஆடுகள் தெரிகின்றன, கொஞ்சம் நேரம் கழித்து இது செம்மறியாடு இது வெள்ளாடு என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது, இப்போது விடிந்து விட்டது என்று சொல்லலாம் என்று அவன் சொன்னான். இப்படி ஆளுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். கடைசியில் ரபி சொன்னார், முன்பு பார்த்திராத ஒருவருடைய முகத்தை பார்க்கும்போது அவரை ஒரு சகோதரராக அல்லது சகோதரியாக அடையாளம் கொண்டு கொள்வது தான் உண்மையான விடியல் என்று சொன்னார். புரிகிறதா? ஒருவரை பார்க்கும்போது இவர் என் சகோதரர், இவர் என் சகோதரி என்ற அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது என்றால் நமக்கு பொழுது விடிந்துவிட்டது. அது வரையிலும் பகல் எவ்வளவுதான் வெளிச்சமாக இருந்தாலும் அது இரவுதான். நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோமா, இரவில் இருக்கிறோம்? திருச்சபைக்கு செல்லுகிற நாம் கேட்க செல்கிறோம், பேச செல்கிறோம். மற்றவர்கள் பேசும்போது கேட்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக பார்ப்போம். கேட்பவரின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருச்சபையில் யாரெல்லாம் கேட்கிறார்கள்? போதகர் கேட்கலாம். ஆம், போதகர் எப்போது பேசிக்கொண்டே இருப்பதில்லை, அவரும் உட்கார்ந்து கேட்க வேண்டிய நேரம் இருக்கிறது. ஒரு போதகனாக நான் உள்ளே உட்கார்ந்து மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்கிறேனா? இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன சொல்லிவிட போகிறார் என்று சொல்லி நான் சுற்றி கொண்டு திரிகிறேனா? யோசித்து பாருங்கள். எல்லாம் தெரிந்தவர் என்று எவரும் இல்லை, எவரும் இல்லை. நான் வேதபாட ஆசிரியராக இருக்கலாம், நான் சபை மூப்பராக இருக்கலாம், ஆனால் நான் கேட்கிறேனா? பல இடங்களில் விசேஷித்த கூட்டங்கள் ஆயத்தம் செய்து அங்கே பிரசங்கம் செய்வதற்காக சென்றிருக்கும்போது நான் வேதனையோடு பார்க்கிற ஒரு சூழ்நிலை என்னவென்றால், இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்தவர்கள் உள்ளே உட்கார்ந்து கேட்பது இல்லை, அவர் வெளியே சுற்றி கொண்டிருப்பார்கள். நான் போதகனோ வேதபாட ஆசிரியனோ சபை மூப்பரோ யாராக இருந்தாலும் உள்ளே உட்கார்ந்து நான் கேட்கிறேனா? ஆலயத்தில் மற்றவர்கள் பேசும்போது நான் கேட்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனநிலை எவருக்கும் ஒரு நாளும் வரவே கூடாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் அவசியம் தாழ்மை. தாழ்மை. இயேசுவான தம்மை பற்றி சொல்லும்போது நான் தாழ்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் கேட்டு கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனை புரிந்து கொள்ளவே ஆராதனை என்பதால் நாம் பார்வையை மாற வேண்டும். நம்ம யாராவது எனக்கு தேவனை பற்றி எல்லாம் தெரியும் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால் நாம் தேவனை விட பெரியவராக இருக்க வேண்டும். பேசுகிறவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாகவும் தேவன் நம்மிடத்தில் பேச முடியும். தீர்க்கதரிசி இடத்தில் கழுதை பேசியிருக்கிறது, விசுவாசியர் இடத்திலே காய்பா பேசியிருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவன் தான். ஆனாலும் அவன் ஒரு முறை சொன்னான், அநேகருக்காக ஒருவர் மரிப்பது நல்லது என்று இயேசுவனுடைய மரணத்தை குறித்து பேசினான். பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக தேவன் பேசலாம் என்பதனால அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் கவனித்து கேட்கிற தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 25:5. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும் என்கிற வேண்டுதல் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை போதித்தருளும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்கிற தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி போதகராக இருந்தாலும் மூப்பராக இருந்தாலும் வேதபாட ஆசிரியராக இருந்தாலும் வேறு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் ஆலயத்திற்குள் செல்லும்போது நம்முடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை போதித்தருளும். சங்கீதக்காரன் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நாள் முழுவதும் தேவனை நோக்கி காத்திருந்து
அவருடைய சத்தியத்திலே அவர் நம்மை நடத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் என்றால் ஆலயத்திற்குள்ளாக எந்த அளவிற்கு காத்திருக்க வேண்டும். சத்தியம் என்பதற்கான எபிரிய வார்த்தை ஹேமத் என்பதாகும். ஹேமத் என்றால் மாறாத்தன்மை, நம்பகத்தன்மை, உண்மை. தேவன் மாறாதவர். தேவனை நாம் நம்பலாம். அவரிடத்தில் உண்மை இருக்கிறது, சொன்னபடி செய்வார். அதை புரிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். கொள்கையை அறிந்து கொள்வதல்ல, தேவன் நம்பத்தகுந்தவர் என்பதை புரிந்து கொள்வதுதான் சத்தியம். அநேக சமயங்களிலே சத்தியம் என்கிற வார்த்தையை நாம் கொள்கை என்றே பார்க்கிறோம். அது கொள்கை என்று நாம் நினைத்தால் அந்த கொள்கை தேவனுடைய நம்பகத்தன்மையை விளக்குகிற கொள்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய நம்பகத்தன்மையை அந்த கொள்கையின் மூலமாக நான் புரிந்து கொள்ளவில்லை, அந்த உபதேசத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த உபதேசமும் கொள்கையும் குப்பையில் போடப்பட வேண்டியவை. ஆலயத்தை விட்டு நான் வெளியே வரும்போது தேவனை நான் நம்பலாம் என்கிற அந்த சத்தியம், சத்தியம் என்றாலே அதுதான் நம்பகத்தன்மை, மாறாத்தன்மை, உண்மை. ஏன் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது? தேவன் நல்லவர் இல்லை என்று சாத்தான் பொய் சொல்லியிருக்கிறானே. இல்லை, நல்லவர் தான். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுகிறவர் என்பதை புரிந்து கொள்வது தானே திருச்சபையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையாக இருக்கும். இயேசுவானவரும் அதைத்தானே செய்தார். தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னராக இயேசுவானார் தம்முடைய சீடர்களிடத்தில் கடைசியாக பேசிக் கொண்டிருந்த போது ஒரு முக்கியமான உண்மையை சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே சத்தியம் என்றார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டார். நான் எப்படி சத்தியமாக இருக்கிறேனோ, நான் எப்படி நம்பத்தகுந்தவராக இருக்கிறேனோ, நான் எப்படி எஹ்மத்தாக இருக்கிறேனோ, அதே போல பிதாவும் நம்பத்தகுந்தவர். நீங்கள் நம்பிக்கையோடு அவரிடத்தில் வரலாம் என்பதை காட்டுவதுதான் இயேசுவானவருடைய முக்கியமான வேலையாக இருந்தது. வார்த்தைகள் மூலமாக இந்த சத்தியத்தை இப்போது நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வார்த்தையின் மூலமாக அந்த விளக்கக்கூடிய உண்மையை, தேவனுடைய நம்பகத்தன்மையை நமக்கு விளக்குவதற்கு மாம்சமாக வந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாக ஆகி மனிதன் மத்தியில் கூடாரம் போட்டது என்று யோவான் எழுதுகிறார். ஆம், அவர் கூடாரம் போட்டு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்ட வந்தார். அதை நாம் கற்றுக்கொள்வதற்குத்தான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கற்றுக்கொள்ளுதல் நமக்கு திருச்சபையில் நிகழ்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பல சமயங்களில் நமக்கு கொள்கையில் உள்ள பற்றுதல் தேவ தன்மையை வெளிப்படுத்துவதில் இல்லை. இங்கே சொல்லுகிற உதாரணங்கள் எல்லாம் ஒரு சபையையோ அல்லது ஒரு நபரையோ குற்றம் சாட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ஒரு ஆலயத்தில் சண்டை நடக்கிறது. சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் ஒருவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டார். இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் அங்கே வந்தார்கள். வந்தவுடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுகிற முதல் வார்த்தையை கேளு. இந்த தெருவில் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. உங்கள் திருச்சபையில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கே ஒரு தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது நீங்கள் போகிற நான் போகிற சர்ச்சு தான் இல்லை, பொதுவாக எல்லா சபைகளையும் சேர்த்து சொல்கிறார். பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்து நீங்கள் இப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், பொதுவாக இது மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை இன்ஸ்பெக்டரு அந்த போலீஸுக்கு தான் நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அவர் சொன்னாராம், ஒரு போலீஸ்காரை பார்த்து, சரி எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம என்ன சொல்லியிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நாங்கள் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டேங்க, சண்டை மாத்திரம் தான் போட வைக்க போல. இதற்காகவா நான் திருச்சபையாக இருக்கிறோம்? தேவன் நடத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் இது போன்ற சண்டைகளை நாம் தவிர்க்கலாம் அல்லவா? சத்தியம், தேவன் நம்பத்தகுந்தவர்.
தேவன் நம்ப தகுந்தவராக இருக்கிறார் என்றால் அவரை நம்பலாம் அல்லவா? நாம் ஏதாவது செய்தால்தான் சரி, இல்லை என்றால் பிரச்சனை தான் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், சண்டை போட்டுதான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொன்னார். சகல சத்தியத்திற்குள்ளும், இந்த சத்தியம் என்கிறது ஒருமையில் உள்ளது. சகல சத்தியங்களும் வெவ்வேறு கொள்கைகள், பல எல்லா கொள்கைகளையும் அவர் சொல்லிக் கொடுப்பார் என்பது அல்ல. சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியம் என்றால் சத்தியம் முழுவதும். எது? தேவனை முழுமையாக நம்பலாம் என்பதுதான். இதுதான் நம்முடைய படிப்பாக இருக்க வேண்டும். கொள்கையை அறிந்து அன்பு இல்லை என்றால் அந்த கொள்கையால் என்ன பயன்? விசுவாசிகளாக நாம் ஆலயம் செல்லும்போது சொல்லிக் கொடுப்பதற்கு அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கு போக வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு போனோம் என்றால் நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு முறை தொடர் வண்டியில் நான் வந்து கொண்டிருந்த போது எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் என்னை பார்த்து, இங்கே சென்னை செல்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். வாருங்கள், என்னுடைய இடத்திற்கு போவோம் என்று என்னை அழைத்தார். நானும் அங்கே சென்று அவரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தேன். அப்போது எதிராக இன்னொரு சகோதரர் இருந்தார். அவர் ஒரு விசுவாசி. நான் தான் இந்த வேத பாடங்களெல்லாம் மொழிபெயர்க்கிறவன் என்பதை அறிந்தவுடனே அந்த விசுவாசி என்னை பார்த்து சொன்னார், நான் ஒரு சொன்னார் வருத்தப்பட மாட்டீர்களே என்று சொன்னார். சொல்லுங்கள் என்றேன். எங்கள் திருச்சபையில் வேத பாடம் படிக்கும்போது தான் நாங்கள் சண்டை போடுவோம். தெருவில் போகிறவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். பிறகு பாடம் படிக்கிறதுக்கான நேரம் முடிந்தவுடனே பாடம் முடிப்பதற்கான நேரம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். நாங்கள் நிறுத்தி விடுவோம். பிறகு ஆராதனை எல்லாம் நடைபெறும். முடிந்த பிறகு காணிக்கை எண்ணுவோம். அப்போது மீண்டும் சண்டையை நாங்கள் தொடருவோம் என்று சொன்னோம். வேத பாடம் படிக்கும்போது தான் சண்டை போடுவோம் என்றால் அது என்ன அர்த்தம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். காரணம், எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சண்டை போடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் எனக்கு எல்லாம் தெரியாது என்கிற எண்ணம் எனக்கு இருக்க வேண்டும். அப்போது தேடுகிறவனாக நான் மாறுவேன். தேடத்தானே சொல்கிறார், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாகில் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எதை தேட வேண்டும்? தேவனை தேட வேண்டும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தேவனை பார்ப்பதற்கு தேவனை நாம் தேட வேண்டும். நமக்கு எதை விளக்க வேண்டும், எப்போது விளக்க வேண்டும், எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தேவனுக்கு தெரியும். தேடுகிற ஆசையை நமக்கு உள்ளாக அவர் வைத்திருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. பிரசங்கி 3:11 பாருங்கள். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் எது செய்யணும் அவருக்கு தெரியும். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இங்கே உலகம் என்பதற்கான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அந்த வார்த்தை ஓலம் என்பதாகும். ஓலம் என்றால் நித்தியம் என்று மற்ற இடங்களில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய உணர்வு என்று சொல்லுகிறார்கள். இந்த நித்தியத்தை தேவன் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலும் சிந்தையிலும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால்தான் நாம் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம் என்ற பெரிய கேள்விகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். அதற்கான பதிலை அறிவியல் முறையிலே கற்றுக்கொள்வதை நாம் முக்கியப்படுத்தாமல் அனுபவ முறையில் கற்றுக்கொள்ள நாம் முற்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், நாம் தடவியாயிலும் அவரை கண்டுபிடிக்கும்படியாக இப்படி செய்திருக்கிறார் என்று அத்தேனையில் பேசும்போது பவுல் சொல்லுகிறார். தடவியாகிலும், கண் தெரியாதவர்கள் தடவி பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறார்களோ அதுபோல தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக, அவரை தேடத்தக்கதாக தேவன் செய்திருக்கிறார். அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து இது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. யாரையும் பார்த்து இவன் ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. அதற்கு பதிலாக ஒவ்வொருவரை பார்க்கும்போது இவன் தேவசாயலில் படைக்கப்பட்டான், இவள் தேவசாயலில் படைக்கப்பட்டவள், இவள் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்கிற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அந்த பார்வையோடு பேசுகிறவர் கேட்பதை நாம் கேட்டோம் என்றால் தேவன் பேசுவதை நாம் கேட்க முடியும். நவீன இயற்பியலின் தந்தை என்று போற்றப்படும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேள்வி கேட்பதை நிறுத்தக்கூடாது என்று சொல்கிறார். ஆம், கேள்வி கேட்க வேண்டும், தெரிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. போதவர் ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார். வேதபாடம் படிப்பதற்காக எல்லாரும் பிரிந்து செல்கிறார்கள்.
இப்போதவரும் வெளியே வருகிறார். முன்னாலே 2 பேர் பேசி கொண்டு போனார்களாம். கேள்விகளெல்லாம் தயாராக வைத்திருக்கிறாயா? இன்றைக்கி அவனை பாடம் நடத்த விடக்கூடாது, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். கேள்வி கேட்பது இதற்காக அல்ல. பல சமயங்களில் இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வேத பாடங்களில் கலந்து கொள்வதனால பக்தி இல்லாமல் போய்விடுகிறது. பக்தி அவசியம், தேவன் விரும்புகிறார். அந்த பக்தி இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறோம், ஏன் கேட்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாக இருப்பதற்கு நயமான உரையாடல் நிகழ்கிற இடமாக ஆலயம் இருக்க வேண்டும். பள்ளியில் மாணவர்களிடம் தேவையற்ற கேள்வியை கேட்கக்கூடாது என்று சொல்வது உண்டு. அதுபோல ஒவ்வொருவரும் கிருபையிலும் தேவத்திட்டம் குறித்த அறிவிலும் வளருவதற்கான பாதுகாப்பான சூழலை திருச்சபைக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய பாடப்புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கேள்வியில் கேட்கலாம், பயபக்தியோடு தெரிந்து கொள்வதற்காக கேட்க வேண்டுமே தவிர பாடம் நடத்துகிறவனை கஷ்டப்படுத்துவதற்காக கேள்வி கேட்பதாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், அல்லது பாடம் நடத்தலாம், சிறுவர்களுக்கு கதை சொல்லலாம், சிறப்பு பேச்சு பேசலாம். எப்படி இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக முன்னே நிற்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பேசுகிறவரின் தன்மை எப்படி என்று நாம் பார்ப்போம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் என்பவரை பற்றி நமக்கு பாடப்புத்தகத்தில் ஒரு சம்பவம் வந்திருக்கிறார். அவர் ஒரு ஆங்கில கவிஞர். சிறு வயதிலேயே அவருடைய பேச்சில் அந்த கவித்தன்மை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் இரவிலே ஜன்னல் ஓரமாக நிற்கிறார். அந்த நாட்டில் மின் விளக்கு கிடையாது, அங்கே எண்ணெய் விளக்கு தான் இருக்கும். தெருவிலும் எண்ணெய் விளக்கு வைத்திருப்பார்கள், ஒவ்வொரு விளக்காக கொளுத்த வேண்டும். அங்கே ஒருவர் ஒவ்வொரு விளக்காக கொளுத்தி கொண்டு போகிறார். இதை பார்த்து குதூகலமாக தன் பாட்டியை பார்த்து ஸ்டீவன்சன் சொன்னாராம், பாட்டி, அந்த மனிதனை பாருங்கள், அவர் இருளிலே ஓட்டை போட்டுக்கொண்டே போகிறார். நம்முடைய வேலை அதுதான், இருளிலே ஓட்டை போடுகிற வேலை தான். இருளாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெளிச்சத்தை உண்டாக்கி இருளிலே ஓட்டை போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்கிறார், ஆலயத்தில் நாம் எதற்காக பேசுகிறோம், எதற்காக பாடுகிறோம், எதற்காக சாட்சி சொல்கிறோம். ஒரு முறை ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு பெண் இடத்துல வந்து, எனக்கு சாட்சி கொள்வதற்கு போதகர் நேரம் தரமாட்டேன் என்கிறார், போதகரிடத்தில் சொல்லுங்கள் என்று கேட்டார். போதகர் வந்த உடனே, சகோதரி இப்படி சொல்லுகிறார்கள், ஃபஸ்ட்டாக நீங்கள் ஏன் சாட்சி சொல்கிறதுக்கு நேரம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவர் சொன்னார், அவர் வேறு எப்பவும் சாட்சி சொல்ல மாட்டாங்களாம், பிரசங்கம் பண்ணுகிற ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் தான் சாட்சி சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த மாட்ட கேட்டேன், ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, விசுவாசிகள் கூடி இருக்கிறார்கள், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் சாட்சி சொல்லலாமே என்று சொன்னபோது, இல்லை அப்போ தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு நம்ம சாட்சி சொல்ல மாட்டோமா, ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்காக நம்ம பிரசங்கம் பண்ண மாட்டோமா, நிறைய பேர் இருந்தால் தான் செய்வோமா. பாபிலோனை பற்றி பேசுகிறோமே, பாபிலோன் எங்கே இருக்கிறது? நான் என்கிற அகந்தை தானே இதில் வெளிப்படுகிறது. நிறைய பேர் இருந்தால் தான் பேசுவேன், கொஞ்சம் பேர் இருந்தால் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. இப்போது அதை மனதில் வைத்து பவுல் சொல்வதை பாருங்கள், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை என்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:6. மகிமை, மனிதருடைய மகிமையை நாங்கள் தேடவில்லை. அந்த மகிமை மதிப்பாக இருக்கலாம், புகழ்ச்சியாக இருக்கலாம், வசதிகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அதையெல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் தேடவில்லை என்று சொல்கிறார். நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னை பற்றி புகழ்ந்து பேசினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னை புகழ்ந்து பேசவில்லை என்றால் எனக்கு சந்தோஷமாக இருக்காது என்றால் நான் எதற்காக பிரசங்கம் பண்ண போகிறேன்? எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எதற்காக நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்? என்னுடைய நாட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நாங்கள் அதை தேடுவது இல்லை. நான் ஒரு சபையில் போதகராக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு வரவில்லை, ஏதோ வருத்தத்தில் நீங்கள் வராமல் இருக்கிறீர்கள். நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், ஆலயத்திற்கு கூப்பிடுகிறேன். நீங்கள் இல்லை எனக்கு வருத்தமாக இருக்கிறது, நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள். உங்களை பார்த்து, சரி நீங்கள் ஆலயத்திற்கு வராவிட்டால் பரவாயில்லை, காணிக்கை மாத்திரம் கொடுத்து விடுங்கள் என்று உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகத்து நன்மையே அல்ல,
நாங்கள் அதை தேடவில்லை. பேசுகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக இங்கே பவுல் பேசுகிறார். பிறகு எப்படி அவர் நடந்து கொண்டார்களாம்? வீட்டில் தாய்மார் கை குழந்தைகளை நீங்கள் எப்படி கவனிப்பீங்கன்னு யோசித்து பாருங்கள். அந்த குழந்தை அழுவதற்கு முன்னராக அந்த குழந்தைக்கு பால் தேவை என்பதை உணர்ந்து அழ ஆரம்பித்த உடனே பாலை கொடுப்பதற்கு அல்லது அதனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தாயைப் போல நாங்கள் உங்களிடத்தில் நடந்து கொண்டோம் என்று பவுல் சொல்லுகிறார். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம். குழந்தை பாலில் தவிக்குது, அழுது, நீ காசு கொடுத்தா தான் உனக்கு நான் பால் தருவேன் அப்படின்னு இந்த தாயாரும் சொல்லுவாளா? யோசித்துக்க. சரியான நேரத்தில் இந்த குழந்தைகளின் தேவைகளை கவனிக்கிற தேவன் இந்த தேவன். நீ எந்த அளவுக்கு பாசமாக நடந்து கொண்டாரு பவுல் அதையும் சொல்லுகிறார். உயிரை கொடுக்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம் என்று சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருந்தோம் என்கிறார். இயேசுவின் சீடர்கள் வேறு எப்படி இருப்பார்கள்? அவரும் ஜீவனை கொடுத்தவர் தானே. உலக ஆதாயத்தை அல்ல, மதிப்பை அல்ல, புகழ்ச்சியை அல்ல, தாய் தன் குழந்தையை கவனிப்பது போல, இயேசு தம்முடைய உயிரை கொடுத்தது போல பேசுகிறவர்கள் திருச்சபைக்காக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என் உடன் விசுவாசிகளுக்காக ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? போதனையின் தன்மை திருச்சபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கேட்போரின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பேசுபவரின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இருக்கிறோமா? தேவனிடத்தில் இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்படைப்போமா? தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. மற்றவர் பார்க்காத அந்த தேவனை நாம் புரிந்து கொண்டு அவர் இப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதுதான் நம்முடைய கடமை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த அன்பை திருச்சபையிலே எந்த அளவிற்கு நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஐரோப்பாவிலே மலை கிராமம் ஒன்றில் ஒரு பணக்காரர் ஒரு ஆலயத்தை கட்டினார். மிக அழகான ஆலயம். ஆலயத்தை கட்டி முடிக்க வரைக்கும் யாரையும் அவர் ஆலயத்திற்குள்ளாக விடவில்லை. அந்த கட்டட தொழிலாளர்கள் தவிர வேறு எவரும் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. அவ்வளவு அழகாக உள்ளே அவர் அலங்காரம் செய்து ஆலயத்தை கட்டி முடித்தார். பிரதிஷ்டைக்கு முன்னராக ஆலயத்தை திறந்து காண்பித்தார். எல்லோரும் பார்த்தார்கள். அப்போது ஒரு சிலர் அந்த பணக்காரத்தில் சொன்னார்கள், இங்கே விளக்கு எதுவுமே இல்லையே, விளக்கு எதுவுமே இல்லையே, எப்படி வெளிச்சம் இருக்கும்? ஒரு பணக்காரர் சொன்னார், நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுக்க போகிறேன். மதிலில் அங்கே இரும்பு கொண்டிகள் மாட்டியிருக்கிறேன் பாருங்கள். உங்களுடைய விளக்கை கொண்டு வந்து அந்த கொண்டியிலே நீங்கள் தொங்க விட வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் ஆலயத்திற்கு வருகிறீர்களோ அந்த அளவிற்கு ஆலயம் பிரகாசமாக இருக்கும். ஆலயத்திற்கு யாரும் வரவில்லை என்றால் ஆலயம் இருட்டிலே இருக்கும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நான் இருக்கிறேனா? திருச்சபை இருக்கிறதா? ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாகிய எங்கள் நல்ல பிதாவே, உம்மை பற்றிய கொள்கைகளை பரப்புவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றால் தூதர்களை வைத்து நீர் எளிதாக செய்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் சாட்சியாக அறிவிக்கிற ஆட்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர். எங்களை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். இருட்டில் இருக்கிற உலகத்திற்கு எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும், எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக இருப்பதற்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.